ஏப்ரல் 23, 2026 எலெக்ஷன் டே. யாருக்கு ஓட் பண்ணுறது அப்படிங்கிற பெரிய கன்ஃபியூஷன் எனக்குள்ளே இருக்கும். அதே கன்ஃபியூஷன் தான் உங்களுக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா எனி சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஏன் நியூஸ் சேனல் முதற்கொண்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கட்சிக்காரங்க இன்னொரு கட்சிக்காரங்களை பற்றி குற்றச்சாட்டை அடிக்கிட்டே போகிறாங்க. இன்னொரு கட்சிக்காரங்களை பற்றி குற்றச்சாட்டை அடிக்கிட்டே போகிறாங்க. இல்லைனா எல்லா கட்சிக்காரங்களும் சேர்ந்து ஒரு கட்சிக்காரங்களை பற்றி குற்றச்சாட்டை அடிக்கிட்டே போகிறாங்க. அவங்களாம் சும்மா சொல்கிறாங்களா இல்லை பொய் சொல்கிறாங்களான்னு பார்த்தா அதான் இல்லை. அவங்க சொல்கிற விஷயங்களை டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 10ல் 7-8 குற்றச்சாட்டு உண்மையாக தான் இருக்குது. அந்த குற்றச்சாட்டுகளையும் நம்ம மைண்டில் எடுத்துக்க வேண்டிய குற்றச்சாட்டாக தான் இருக்குது. சரி, இவங்கள தவிர வேறு யாருக்காவது ஓட் பண்ணி ஜெயிக்க வைக்கலாம்னா அந்த அளவுக்கு ஒற்றுமை நம்மக்கிட்ட இல்லை. தமிழ்நாட்டில் இது சாத்தியமும் இல்லை. ஏன்னா நான் இப்போ சொன்ன மாதிரி சில கட்சிகள் பின்னாடி என்ன தான் பெரிய குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அந்த கட்சி பின்னாடி போக இங்கே ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. அந்த கூட்டம் அந்த கட்சிக்கு தான் ஓட் பண்ணணும். அதில் ஒருத்தவங்க தான் ஜெயிச்சுக்கிட்டும் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காட்டியும் இதான் கசப்பான உண்மை. அதனால் இலவசத்துக்கும் காசுக்கும் ஓட்டு போடாமல் தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனைகளை மைண்டில் வச்சு திங்க் பண்ணி ஓட் பண்ணுங்கள். ஒரு நிமிஷங்க, இப்போ ஓட் பண்ணிடுறீங்க, அடுத்த ஓட்டு 5 வருஷத்துக்கு அப்புறம் தானே. இந்த 5 வருஷத்தில் எதுவும் பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தான் ஜனநாயகம்னு ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் வீடியோ எங்கள் விக்கி சார் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்த்துட்டு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.